ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரிசி மாவுலாம் சேர்க்காம ஆரோக்கியமான சாஃப்டான பிடிக்கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த பிடிக்கொழுக்கட்டை செய்யும்போது ஒரு சின்ன சொதப்பல் பண்ணிட்டேன். அது என்னன்னு கடைசியில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ஆரோக்கியமான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாவை போட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நான் 1 ஹவர் ஆயிடுச்சு. இந்த பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணி இல்லாமல் வடிகட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கலர் மாறினதும் ஒரு 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பிடி கொழுக்கட்டை செம்ம ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நைட்டில் நீங்கள் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த சம்பா கோதுமை ரவை 1 கப் அளவு எடுக்க போகிறோம். அதனால் அந்த எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப் அளவு ஒரு 2.5 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம 1 கப் அளவு கோதுமை ரவைக்கு 1/2 கப் அளவு நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவையை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை வேக விடணும். நீங்கள் தட்டு போட்டு மூடிட்டு நல்லா வேக விடுங்க. இடையில கலந்து கொடுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு நான் மாற்றிட்டு இதே கடாயை நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திரும்பவும் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பருப்பு விழுது, அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பருப்போட பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் நல்லா நம்ம சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். நான் என்ன சொதப்பல் வேலை பண்ணேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த பருப்பு நான் அரைச்சிட்டு அது ஓரமாக வச்சதுனால நான் அதை மறந்தே போயிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, பச்சை மிளகாலாம் போட்டோம் பார்த்திங்களா, அப்பயே இந்த பருப்பு விழுதை போட்டு நம்ம வதக்கி ரெடி பண்ணியிருக்கணும். நான் மறந்ததுனால இப்போ திரும்பவும் 2வது வாட்டி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த பருப்பு விழுதை போட்டு நான் வதக்கிக்கிறேன். நம்ம இந்த எண்ணெயில் வதக்கிறதுனால அந்த பருப்போட பச்சை வாசனைலாம் போயிடும். நம்ம திரும்பவும் நம்ம இட்லி தட்டில் வேக வைக்க தான் போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் வந்துச்சு இந்த கொழுக்கட்டை. இப்போ எண்ணெயில் இந்த பருப்பை நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம தட்டில் ரவையை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து இந்த பருப்பு, இந்த ரவைலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நான் கலந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம கொழுக்கட்டை மாதிரியும் பிடி கொழுக்கட்டை மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உருண்டைகளாகவும் ரெடி பண்ணிவிட்டு, நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். தண்ணி இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை இட்லி தட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த கொழுக்கட்டை பூ மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மறந்ததுனால 2வது வாட்டி எண்ணெய் ஊற்றிட்டு வதக்கி ரெடி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் செய்யும்போது ஃபஸ்ட்டே நீங்கள் வதக்கும் போதே இந்த பருப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு ரவையை போட்டு ரெடி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இந்த சொதப்பல் வேலை பண்ணாலும் உப்புலாம் கரெக்டாக இருந்தது. அந்த கொழுக்கட்டையும் சூப்பராகவே வந்திருந்தது.
கொழுக்கட்டை சூப்பராக இப்போ ரெடியாகி வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.